finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ் அண்ட் வெல்கம் டு மை T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷல். ஸோ இந்த வருஷம் T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷலாக தான் இருக்க போது, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இப்போ நம்ம பார்க்க போகிற டீம் இங்கிலாண்டோட ஸ்குவாட் அனாலிசிஸ் அண்ட் அவங்களோட பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலாந்துனாலே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. மேபி அவங்களுக்கு ஒரு 2023 வேர்ல்ட் கப் 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப் வேணா பேடாக அமைஞ்சிருக்கலாம், பட் 20 overs is a different kettle. ஸோ டெஃபினட்டா அவங்களோட டீமை பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங் டீம் மாதிரி தான் தெரியுது. ஓவரால் ஸ்குவாடே 15 மெம்பர் ஸ்குவாடே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுதுன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ என்னோட டாப் 4ல டெஃபினட்டா நான் இங்கிலாந்து சொல்லுவேன். பிகாஸ் ஃபார்ம் வைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காங்க. ஏன்னா இப்போதான் பாகிஸ்தானோட ஒரு T20 சீரீஸும் வின் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட செட்டில்டு பிளேயிங் 11 இருக்கு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இன்கேஸ் அவங்களுக்கு வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா 1 or 2 சேஞ்சஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி பக்காவான பேக்கப்பும் இருக்கு 15 மெம்பர் ஸ்குவாட்ல. ஸோ கன் டீம் கண்டிப்பா சொல்லுவேன். எஸ்பெஷலி அவங்களோட பேட்டிங் பார்க்கும்போது பவர் ஹவுஸ்ங்க, அதுல டவுட்டே கிடையாது. நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. முக்கியமா தட் இஸ் வாட் இஸ் சோ கீ. எல்லாருமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா எனிதிங் கேன் ஹேப்பன் இன் திஸ் வேர்ல்ட் கப். யார் வேணாலும் மடிக்கலாம், அது வேற விஷயம். பட் இங்கிலாந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். அண்ட் அவங்களோட ஸ்குவாடை பத்தி இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேட்ஸ்மேன்ஸ் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹாரி ப்ரூக் இருக்காரு அண்ட் பென் டக்கெட் இருக்காங்க. அண்ட் விக்கெட் கீப்பர் ஸ்லாட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் கேப்டன் இருக்காரு, ஜானி பேஸ்டோ அண்ட் ஆப்வியஸ்லி ஃபில் சால்ட், இவங்க 3 பேர் இருக்காங்க. ஆல்ரவுண்டர் ஸ்பாட்ல மோயின் அலி இருக்காரு, லிவிங்ஸ்டன் இருக்காரு, வில் ஜாக்ஸ் இருக்காரு, சாம் குரான் இருக்காரு. அண்ட் போலிங் டிபார்ட்மெண்ட்ல ஸ்பின் பாயிண்ட் ஆஃப் வியூல 2 பேர் இருக்காங்க, அதில் ரஷீத் இருக்காங்க, டாம் ஹார்ட்லி இருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்காரு அண்ட் மார்க் வுட் இருக்காரு, கிறிஸ் ஜார்டன் இருக்காரு அண்ட் ரீஸ் டாப்லி இருக்காங்க. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்குவாடுங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இவங்களோட பிளேயிங்ல வந்து இப்ப எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பாகிஸ்தானோட விளையாடிட்டாங்க இங்கிலாந்து. அதனால என்ன பிளேயிங் 11 இருக்க போகுதுன்றது நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியுது. இருந்தாலும் நான் ஆல்ரெடி மைண்ட்ல செட் பண்ணி ஒரு பிளேயிங் 11 வச்சிருந்தேன். கிட்டத்தட்ட அவங்க லாஸ்ட் T20 அந்த பிளேயிங் 11 தான் விளையாடினாங்க. பட் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம். அதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. கிட்டத்தட்ட சேம் 11 தான் நானும் சொல்லுவேன். ஆப்வியஸ்லி இந்த ஓப்பனர்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜாஸ் பட்லர் அண்ட் ஃபில் சால்ட் டேஞ்சரஸ் ஓப்பனிங் பேர், கண்டிப்பா நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அண்ட் நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா தே மைட் பிளே. அதாவது ஒரு விஷயம் இருக்குங்க இந்த இங்கிலாந்து டீம் கிட்ட, அவங்க எப்படி வேணாலுமே ஷஃபிள் பண்ணிப்பாங்க. பட் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நம்பர் 3 ஐ வில் கோ வித் வில் ஜாக்ஸ், அதுல எந்த டவுட்டும் இல்ல. நம்பர் 4 ஜானி பேஸ்டோ அண்ட் நம்பர் 5 வந்து பாத்தீங்கன்னா தே மைட் கோ வித் ஹாரி ப்ரூக். புரியுதா உங்களுக்கு? இப்போதைக்கு போன வரைக்கும் ஹாரி ப்ரூக் தான் போயிருக்காங்க. ஹாரி ப்ரூக் 11ல கண்டிப்பா விளையாடுவாங்க, நானும் கேள்விப்பட்டேன். அதில் நம்பர் 5 ஹாரி ப்ரூக் அண்ட் நம்பர் 6ல வந்து லியாம் லிவிங்ஸ்டன் வருவாரு. நம்பர் 7 மோயின் அலி அண்ட் நம்பர் 8 ஜோஃப்ரா ஆர்ச்சர், நம்பர் 9 கிறிஸ் ஜார்டன், நம்பர் 10 அதில் ரஷீத் அண்ட் நம்பர் 11 மார்க் வுட். ஸோ கண்டிஷன்ஸ் சம்டைம்ஸ் வெஸ்ட் இண்டீஸ்லயோ இல்லை நியூயார்க்லயோ எங்கேயோ விளையாடும் போது இன்கேஸ் ஸ்லோவா இருக்கு அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா மேபி தே கேன் சேஞ்ச், என்ன சொல்றது, மார்க் வுட்டுக்கு பதிலாக ரீஸ்டாப்லி எடுத்துட்டு வரலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி போலர்ஸும் அவங்க வச்சிருக்காங்க. பட் டெஃபினட்டா மார்க் வுட் அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அந்த எக்ஸ் ஃபேக்டர் இருக்குங்க. 180 கிலோமீட்டர் ஸ்பீட்ல 2 போலர்ஸும் சும்மா தள்ளுன்னு தள்ளிட்டாங்க இந்த லாஸ்ட் T20 அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். நிஜமாவே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்க பாகிஸ்தான் அந்த பேஸை விளையாடுறதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பேக்டர் தான் நான் சொல்லுவேன். பட் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. என்ன கிட்டத்தட்ட இந்த பிளேயிங்ல வந்து விளையாடுவாங்க. கண்டிஷன்ஸ் இன்கேஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் தேவைப்பட்டாலும் டாம் ஹார்ட்லி இருக்காரு, ஒரு ஸ்லோ டெலிவரிஸ் கட்டர்ஸ் மாதிரி மாதிரி ஒரு போலர்ஸ் தேவைனாலும் அவங்க கிட்ட ரீஸ்டாப்லி இருக்காங்க. ஸோ கன்னு டீம் இப்போதைக்கு என்னோட பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன் இதுதான். அண்ட் எஸ், நான் திருப்பி மக்களே நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இங்கிலாந்து கிட்ட வீக்னஸ் எடுத்துக்கிட்டா மேபி எப்பேற்பட்ட போலிங்கா இருந்தாலும் எல்லாரும் அடி வாங்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? மேபி ஏதாவது ஒரு 1 or 2 மேட்சஸ் அவங்க போலிங் அடி வாங்க வாய்ப்புகள் இருக்கு. தவிர மற்றபடி அவங்க ஸ்பின் டிபார்ட்மெண்ட் அதில் ரஷீத் சூப்பர் ஃபார்ம்ல இருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்ததே ஒரு மிகப்பெரிய பூஸ்ட். மார்க் வுட் அண்ட் செகண்ட் நான் சொன்ன மாதிரி உங்க 2 பிளேயரும் அந்த 150 கிலோமீட்டர் போடுற அந்த எக்ஸ் ஃபேக்டர் இருக்கு. அண்ட் கிறிஸ் ஜார்டன் ஆல்வேஸ் மேபி ஐபிஎல் வேணா சொதப்பிருக்கலாம். அவரோட ஹிஸ்டரியில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஐபிஎல் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணிருக்க மாட்டாரு. பட் இங்கிலாந்து டீமுக்கு ரீசெண்ட் டைம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து டீம் வந்து பாத்தீங்கன்னா கன் ஃபீல்டிங் சைடுங்க. அது ஒரு மிகப்பெரிய பிளஸ். ஏன்னா ஒரு வேர்ல்டு கப் வின் பண்ணணும்னா நீங்க பேட்டிங் போலிங் மட்டும் இருந்தா பத்தாது, ஃபீல்டிங் இஸ் வெரி வெரி கீன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த வகையில இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் போலிங் ஃபீல்டிங் எல்லாத்துலயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க குரூப்ல தான் ஆஸ்திரேலியா இருக்காங்க. மைட் பி ஈவன் இங்கிலாந்து கூட வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பீட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. நான் சொல்ல வருது லீக் ஸ்டேஜ்ல ஆஸ்திரேலியா வந்து பொறுமையா ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்புறமா எப்படி கப் அடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். பட் எனக்கு என்னவோ இந்த லீக் ஸ்டேஜ்ல ஒருவேளை இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவை அடிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. மேபி என்ன வேணாலும் ஆகலாம். ஜஸ்ட் என்னோட ஒரு கட் ஃபீலிங் தான் சொல்றேன். ஏன்னா இங்கிலாண்டோட ஸ்குவாடை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தெரியுது. அது எஸ்பெஷலி அவங்களோட டாப் 4 கன்னு மாதிரி இருக்கு. அண்ட் மிடில் ஆர்டர்ஸும் வச்சிருக்காங்க. முக்கியமா ஒரு ஆல்ரவுண்ட் டீம்ங்க. அவங்க பேட்ஸ்மேன்ஸ் வந்து போலிங் போடுவாங்க. அதுதான் ஒரு பிளஸ் அவங்க கிட்ட. புரியுதா உங்களுக்கு? அங்கதான் சில டீம்ஸ் லேக் ஆறாங்க. பட் இங்கிலாந்துக்கு
இப்படி ஒரு ஆல்ரவுண்ட் டீம் வந்து மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்க போது பார்க்கலாம் அவங்க அந்த டைட்டில டிஃபெண்ட் பண்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ இந்த சென்ஸ் இங்கிலாண்டோட இந்த ஸ்குவாட் அண்ட் ஆல்சோ என்னோட பிளேயிங் லெவன் ப்ரெடிக்ஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத வந்து பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.